சந்தோஷமா இருக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, உறுதிமொழிகள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாங்கன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். சார், ஐடி கம்பெனிஸ் இங்க வர்றதுக்கான அந்த சுச்சுவேஷன்ஸை பத்தி சொன்னாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு பத்தி ஸ்கீம்ஸ் எதுவுமே அலாட் பண்ணாத பத்தி மென்ஷன் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஃபிஷர்மேன்ஸ் இது அண்ட் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அபவுட் இங்க பாண்டிச்சேரியில சரியான வசதிகள் இல்லாததையும் நிறைய அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டிவிகேஸோட சப்போர்ட் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக சரி பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். நல்லாவே, ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது சார். க்ரௌட் இருந்தது, ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராக இருந்தது. ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசினாரு. க்ரௌடுக்காக சேஃப்டிக்காக பேசினாரு என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்ல விஷயமா பேசினாரு. தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பாண்டிச்சேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அது சம்பந்தமா எதுவும் சொல்லல. ஆனா மக்களுக்கு வந்து இலவச கல்வி, மருத்துவம் இதுலதான் நாங்க நல்லா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. என்னோட பேர் மங்கையரசி. நல்லா பேசினாரு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல முடிச்சிட்டாரு. விஜய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் சார். விஜய் கிட்ட பேச முடியலன்னு ஒரு ஆதங்கமா இருக்குது. ரொம்ப சூப்பர் சார். 4 மணி நேரம் கூட பேசல, வந்தாங்க நின்று கை எப்படி சொல்றதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சார். விஜய் பார்த்தா எங்க ஊருக்கு வந்தது அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்க பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு 4 மணி நேரம் பேசினாரு. ஆனா நம்ம பாண்டிச்சேரியை பத்தி பெருசா கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாண்டிச்சேரியை பத்தி எதுவும் சொல்லல. திமுகவை பத்தி மட்டும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டாரு. இன்னும் எதிர்பார்த்த பேசுவாருன்னு சொல்லிட்டு ஆனா பேசல. ஒரு 15 மினிட்ஸ் பேசினாரு. இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து முதல்ல 2 வருஷம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. இன்னைக்கு புதுச்சேரிக்கு வரையிருந்தாங்க. இன்னைக்கு வந்து புதுச்சேரியில் நடக்கக்கூடிய, மாநிலத்தில் நடக்கக்கூடிய அரசை பற்றி நல்லா தான் போயிட்டு இருக்குன்னாரு. இருந்தாலும் ஒன்றிய அரசு சரியான முறையில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்கலன்னு அவர் சொன்னார். அது முழுக்க முழுக்க உண்மை. அதுலேயும் நான் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்தவன். காரைக்கால் மீனவர்களை பற்றி ரொம்ப பேசினார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் மீனவன் கிடையாது, நான் வந்து ஒரு தமிழன். தளபதி பின்னாடி பயணிக்கிறேன்னா மக்களுக்காக அவர் குரல் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அது மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிருக்கு. வரக்கூடிய 2026 அவர் சொன்னது போல எம்ஜிஆர் எப்படி ஆட்சி முன்னாடி புதுச்சேரியில் காலெடுத்து வச்சு ஒரு கண்ணோட்டம் பார்த்தாரோ அதே பார்வையை தலைவருக்கு கையை எடுக்கிறாரு. அது கண்டிப்பாக 100க்கு 100 நடக்கும். தமிழ்நாட்டில் அவர் தான் முதலமைச்சர். பாண்டிச்சேரியில் அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே நடக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.